சென்னையில் பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனின் கடைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் விலை உயர்ந்த ஹெல்மெட்டுகளை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து 10 கடைகளில் உள்ள கல்லாப்பெட்டிகளிலும் கை வைத்த இரட்டை கொள்ளையர்கள் போலீஸ் வலையில் சிக்குவார்களா? சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் நள்ளிரவில் உலாவிய 2 இளைஞர்கள் அடுத்தடுத்து 10 கடைகளில் ஷட்டரை உடைத்து துணிகர கொள்ளையில் ஈடுபட்ட காட்சிதான் இது. பட்டாக்கத்தி, இரும்பு ராடுடன் பூட்டை உடைத்து கல்லாப்பெட்டிகளில் இருந்து பணத்தை அள்ளிச் சென்ற சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? விலை உயர்ந்த பைக்கில் மின்னல் வேகத்தில் பறந்து செல்லும் பைக் ரேசர் டிடிஎஃப் வாசனுக்கு என்றே தனி ரசிகர் பட்டாளம் உள்ளது. பைக் சாகசங்களை அவரின் யூடியூப் சேனலில் பதிவிட்டால் அதற்கு லட்சக்கணக்கான லைக்ஸ் வந்து குவியும். இதன் மூலம் மிகவும் பிரபலமானவர் வாசன். இவருக்கு சொந்தமாக பைக் உதிரி பாகங்கள் மற்றும் வெளிநாட்டு இறக்குமதி ஹெல்மெட் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்யும் கடை அயப்பாக்கத்தில் அமைந்துள்ளது. இந்த கடையில்தான் புதன்கிழமை நள்ளிரவில் திருட்டு அரங்கேறியுள்ளது. ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் இரும்பு ராடுடன் பைக்கில் வந்த இளைஞர்கள் 2 கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். பின்னர் கடையில் இருந்து மொத்தம் 2,45,000 ரூபாய் மதிப்புள்ள 3 விலை உயர்ந்த ஹெல்மெட்டுகளை திருடியுள்ளனர். அத்துடன் கல்லாப்பட்டியில் இருந்த 50,000 ரூபாய் பணத்தையும் திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோதுதான் போலீசாருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. ஏற்கனவே அதே பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் கண்ணாடி கடை மற்றும் மெடிக்கல் ஸ்டோரில் இதே இரட்டை கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். அங்கிருந்து 30,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் விலை உயர்ந்த செல்போனையும் திருடிச் சென்றுள்ளனர். பின்னர் புதன்கிழமை டிடிஎஃப் வாசன் கடை மற்றும் அதே பகுதியில் உள்ள மளிகை கடை, பேக்கரி, டீ கடை, செப்பல் கடை என மேலும் 7 கடைகளில் பணம் மற்றும் செல்போன்களை திருடியுள்ளனர். அம்பத்தூர் திருமுல்லைவாயல் காவல் நிலையங்களின் எல்லைக்கு உட்பட்ட இந்த பகுதியில் அடுத்தடுத்து 10 கடைகளில் 2 கொள்ளையர்கள் கைவரிசை காட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 1 கிலோமீட்டர் தொலைவில் இருபுறமும் உள்ள கடைகளின் பூட்டை உடைத்து பணத்தை அள்ளிச் சென்றது தொடர்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குற்றங்களை தடுப்பதற்கு காவல்துறை ரோந்து வாகனத்தை அதிகப்படுத்தணும். அதை விட இந்த மழை காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுல மின்சாரம் துண்டிக்கப்படுது. இதையெல்லாம் பயன்படுத்தி திருடர்கள் கரெக்டா பூட்டை உடச்சு எடுக்கிறாங்க. அதான் சொன்ன 9ஆம் தேதியே அந்த திருடர்களை பிடிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்க. 9ஆம் தேதி 2 கடையை உடச்சு எடுக்கும் போதே அந்த காவல்துறை கடுமையான அந்த சட்டத்தை கொண்டு அவங்களை பிடிச்சிருக்கணும், நடவடிக்கை எடுத்திருக்கணும். எடுக்காததுனால இப்ப பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி நள்ளிரவு 9 கடைகள் திருடு போயிருக்குங்க. அதுக்குதாங்க நாங்க ஆவடி கமிஷனரை பார்த்து நாங்க மனு கொடுத்து இந்த ரோந்த அதிகப்படுத்தணும், துரிதப்படுத்தணும் போலீஸ் 2 நாட்களில் அடுத்தடுத்து 10 கடைகளில் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் அரங்கேறியதால் வியாபாரிகள் கலக்கமடைந்துள்ளனர். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புகாரின் பேரில் கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அம்பத்தூர் வியாபாரிகளை அலறவிட்ட இரட்டை கொள்ளையர்கள் போலீசிடம் சிக்குவார்களா?